வணவேலே ஸ்பிரிச்சுவல் டிவி நேருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்க்குறதோட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து உங்களுக்கு ராசி அதிபதி 2ல் இருக்கார். அதுவும் வந்து சூரிய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும் போது அது வந்து சின்ன சின்ன கலகங்கள். ஏன்னா நட்சத்திராதிபதியும் அது வந்து 3ல் இருந்து இவர் வந்து 2ல் இருக்கும்போது இந்த 2-3 காம்பினேஷன் வந்தாலே சின்ன சின்ன கலகங்கள், அதுவும் மறைமுகமான கலகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப மெயினான விஷயம். கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாவது இடம்னு பேசினா டபால்னு கோவம் வந்து கத்திடுவீங்க. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 3-6ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் போகும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பழைய சொத்துக்கள் ஏதாவது விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக முடிஞ்சு அதனால் காசு வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. 2-7ஆம் அதிபதியான சுக்கிரன். சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து புதனுடைய சாதத்தில் போகும்பொழுது நிறைய சொத்து பத்துக்கள் இல்லை திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைய பேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் இல்லை தந்தை சார்ந்த விஷயங்களால் ஒரு சின்ன நெருக்கடிகள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபமும் நல்ல ஏற்றமும் இந்த வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது குழந்தைகளோட வெற்றி அற்புதமாக இருக்கும். குழந்தைகளோட பெரிய பெரிய வெற்றிகள் சாதனை புரியறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லும் பார்த்து பேசணும். ஏதாவது இடமா பேசி அதனால் ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சூடாயிடுவீங்க. யாராச்சும் வந்து மறைமுகமாக ஏதாவது சொல்ல போய் நல்ல எமோஷனாக ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான குரு இப்போ வந்து 4ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள் கொஞ்சம் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பொருளாதார ரீதியில் வந்து சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களுமே நல்ல அமோகமான விஷயங்கள், அதுக்கான சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் வெற்றிகரம் முடியறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10-11ஆம் அதிபதியான சனி 12ல் இருக்கும்பொழுது அது வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்குது. ஸோ நட்சத்திர பரிவர்த்தனையும் போது குரு சனி பரிவர்த்தனையில் இருக்கும்போது குழந்தைகளாக சின்ன சின்ன மனக்கசப்புகள் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அது மாதிரி சொத்துக்கள் டீல் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்குமே இந்த சனி புதன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ்லாம் வரும்பொழுது நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பேசி சிரித்து நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். மேஷ லக்னமாக அது சூரியன் தசாபக்தி எந்திரங்கள். சூரியன் வந்து 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு அவங்களுடைய சாதனைகள் சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திர தசாபக்தி எந்திரங்கள் தந்தை சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் சின்னதாக ஒரு மனக்கசப்புகள் இருக்கலாம். வெளியூரில் இருக்கணும் சின்ன மனக்கசப்புகள் கொஞ்சம் ஒரு டென்ஷன் வந்து போகலாம் இல்லையா. அதுக்கப்புறம் செவ்வாய் புதனுக்கு அப்புறம் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும் மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் வந்து கவனமாக பேசணும். கொஞ்சம் ஏடாவடமாக பேசிடுவோம், எமோஷனாக ஏதாச்சும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறைமுகமான சின்ன சின்ன கலகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மேஷ லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றிகளையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருந்து உச்சமாக இருக்கிற குரு அது சனியுடைய சாரத்தில் போகும்போது மேற்படிப்பு சம்மந்தமான தொழில் ரீதியான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், பெரிய எதிர்பார்ப்போட ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறனாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கான குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குங்கிறது வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி இருந்தாலும் சனி 12ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். பட் இருந்தாலும் பிற்காலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கான ஒரு எஃபோர்ட் போட்டுப்பீங்க. ஸோ அது வந்து பெரிய வெற்றியாக மாறும் கண்டிப்பாக வந்து. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தார்கள். புதன் வந்து 3-6ஆம் அதிபதி இப்போ வந்து 4ல் இருக்கும்போது
கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய சொத்துக்கள் விற்பனை, புது சொத்துக்கள், புது வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அம்மாவுடைய உடல்நலம் இல்லை, கொஞ்சம் அம்மாவுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புத்தி சம்மந்தமான விஷயங்கள், எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு குரோத் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி எந்திரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 அதிபதி. 2 அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இருக்கும், அது அற்புதமான பலன்களை கொடுத்துருங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அது குரு சுக்கிரனோட பெரும் பணம் சம்மந்தமான விஷயம், ரியல் எஸ்டேட் இல்லை பூமி சம்மந்தமான விஷயங்கள், லேண்டு சம்மந்தமான விஷயம் ஒரு பெருமானம் வருவதற்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபதம். கேது வந்து 5 இருக்கும்போது குழந்தைகளுக்காக சில நேரங்களில் கடன் வாங்குகிற சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குலதெய்வ வழிபாடு அற்புதமான பலன்களையும், விநாயகர் வழிபாடும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்கும்போது அற்புதமான விஷயங்கள், வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். வேலையில் சின்ன சின்ன அலைச்சல்கள், உள்ளூர் பிரயாணங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. 5 அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். குழந்தை அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ 2 அதிபதி 3 இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்களும் வரும். ஏன்னா 2-3 காம்பினேஷன் இருக்கும்போது நமக்கு தெரியாமல் மற்றவங்க வந்து பின்னாடி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டுக்காமல் போங்க, நடக்கிறது நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்கணும் இல்லையா. இதெல்லாம் காதில் போட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்த வேலை பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்குது அவசியம். புதிய டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் சைன்லாம் பண்ணும்போது 1-4 வாட்டி படித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 2 இருக்கும்போது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள், மனை வீடு வாங்குவதற்கான யோகமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ இருந்தாலும் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண வேண்டியதான். ஏன்னா சுப நிகழ்ச்சிகளுக்காக அலையிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். சில நேரங்கள் மனைவிக்கு கணவன் மனைவி 2 பேருக்குமே சின்ன சின்ன செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 8ஆம் அதிபதி 3 இருக்கும்போது கொஞ்சம் கற்பனையிலே வந்து இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து சில நேரம் வந்து ஐயோ என்னவோ ஏதோன்ற ஒரு பயங்கள், அந்த பயத்தினால ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய 8ஆம் அதிபதி 3 இருக்கும்போது இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஒரு டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 9-10ஆம் அதிபதியான சனி 11 இருக்கும்போது பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து ஒரு பெரிய வெற்றிகளும் பெரிய லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். கலைஞர்கள், குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் வரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய சீக்வன்ஸுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள், சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ தசாபுக்தி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தினா சூரியன் 4ஆம் அதிபதி 2 இருக்கும். புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை அற்புதமாக கொடுத்துருங்க. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி. சந்திரன் 8 இருக்கும்போது திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதி 12 இருக்கும்போது சுப விரயங்களை ஏற்படுத்திருக்காங்க. அதுவும் ராசியிலே வராதுங்க. 12ஆம் அதிபதியின் போது சுப விரயங்கள், கணவன் மனைவிக்கு கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து 10 இருக்கும்போது பிரம்மாண்டமான தொழில் சிந்தனை, பெரிய அளவில் சாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து 8ஆம் அதிபதி 3 இருக்கும்போது கற்பனையிலேயே வந்து இப்படி ஆயிடுமோ அப்படியான ஒரு பயம் வரும். அதே மாதிரி முயற்சிகள் வந்து சின்ன சின்ன தடைகள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். நிலபுலன்கள் விற்பனை சம்பந்தமான விஷயங்கள், இளைய சகோதர சம்பந்தமான விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து சனி தேசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9-10ஆம் அதிபதி 11 இருக்கும்போது வெளிநாடு, வெளி மாநிலங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருங்க. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி 2-5ஆம் அதிபதி 3 இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட வெற்றி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்க நினைச்ச இடத்துல சீட் கிடைக்குது. அவங்களுடைய வந்து வெற்றியை பார்த்து நம்ம பூரிப்பும் சந்தோஷம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி. கேது வந்து 4 இருக்கும்போது வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் லோன் போடுறது, கொஞ்சம் பராமரித்து வேலை செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ரிஷப லக்னமானது சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ இங்கே அங்கே மாற்றுறது, அங்கே வந்து இங்கே போகிறது, கொஞ்சம் சின்ன சின்ன உள்ளூர் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற வாய்ப்பு இருக்கும். ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பான மாற்றத்தை லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி, ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஏற்றம் நல்ல லாபங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள், நிலபுலன்கள், சொத்துக்கள், வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு அந்த 7ல் போகும்போது அற்புதமான பலன்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்களும் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 3ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு ராசியிலுமே உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கான பிரயாணங்கள் ஜாஸ்தி பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே அற்புதம் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய 5ஆம் அதிபதியான சுக்கிரன் அவரும் வந்து 2ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல வெற்றிகள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான குரு வந்து இப்போ 2ல் இருக்கும்போது வருமானங்கள், கூட்டுத்தொழில் எல்லாமே நல்லா இருக்கும். இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களோ, கணவன் மனைவிக்கினுடைய சின்னதாக ஒரு உறவு கசப்புகள், குடும்பத்தார் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும், இல்லை பணம் சம்பந்தமான விஷயம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. 8, 9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருந்தாலும் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் புதனுடைய சாரத்தில் இருந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே நல்ல வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. 11ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 11ல் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது வேலையில் நல்ல ஏற்றங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன சின்ன அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கலாம், மற்றபடி வந்து வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாவது, சூரியன் 3ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது பிரயாணங்கள் பிளான் பண்ணுவீங்க. இளைய சகோதரர் நீங்களும் மீட் பண்ணி சில முக்கியமான டெசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பத்திரங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தின் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி வந்து நல்ல அற்புதமான பலன்கள் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குங்க. நிலபுலங்கள் விற்பனை சம்பந்தமான விஷயங்களும் கைக்கூடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாப்தம், செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி 11லேருந்து இப்போ 12 வந்துட்டார். வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், பெரிய வரவுகள் வந்தாலும் நிறைய அலைச்சல்கள் நிறைய செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்களால் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து குரு தேசாபத்தின்றங்கள், குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2ல் இருக்கார். ஸோ அவர் வந்து 7ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது, வியாபாரமெல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள், மன உளைச்சல்களோ சின்ன சின்ன ஒரு தர்ம சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இதில் லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தியந்திரங்கள், சனி வந்து 10ல் இருக்கும், பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரியல் எஸ்டேட், வண்டி வாகனம் விற்பனைகள் எல்லாமே அற்புதமான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். இதில் லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தியந்திரங்கள், புதன் வந்து தான் 1, 4ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போ 2ல் இருக்கும்போது அற்புதமான பலன்களை கொடுத்துருவாருங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு, நிலப்புலன்கள், சொத்துக்கள் சம்பந்தமான பெரிய வெற்றிகளும் பெரிய லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மிதுன லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தியந்திரங்கள். ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். ஸோ 3ல் இருக்கிற கேது வந்து உங்களுக்கு பெரிய வெற்றிகளையும் பெரிய லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பெரிய லிட்டிகேஷன்ஸில் இருக்க சொத்துக்கள் எல்லாம் ஏதாச்சும் இருந்ததுன்னா இப்போ பேசி தீர்வு காண்றதுக்கான வாய்ப்பு, லீகலாக வந்து அவுட் ஆஃப் கோர்ட் போயிட்டு கூட பேசி வந்து சமாதானம் புரியறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. மிதுன லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தினா, சுக்கிரன் வந்து 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது குழந்தை சம்பந்தமான விஷயம், சந்தோஷங்கள், குதூகலங்கள், பெரிய வருமானங்கள் ஏதாச்சும் பூர்வீகத்திலேருந்து எதிர்பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை நம்ம பார்க்கும்போது பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து 29ஆம் தேதி திங்கட்கிழமை மணிக்கு வருதுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. என்றைக்குமே வந்து 2 தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதி. ஒன்று பௌர்ணமி, இன்னொன்று அமாவாசை. அதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம மூதாதையர்கள் வழிபாடு பண்ணுறது, சித்தர் பெருமாட்களை வழிபாடு பண்ணுறது எல்லாமே ரொம்ப முக்கியங்க. அதுவும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே லைஃப்பில் வந்து உங்களை வந்து அப்படியே கையில் வந்து யாரோ தாங்கி அப்படி கொண்டு போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும். இது வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஸோ முக்கியமாக பௌர்ணமிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறோம். பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு வெள்ளி டம்ளர் இருந்தால், வெள்ளி டம்ளர், ஸோ வெள்ளி டம்ளர் இல்லைன்னா ஒரு புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர், அட்லீஸ்ட்
அதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. உபயோகப்படுத்தின டம்ளர் வேண்டாம், ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன டம்ளர் வாங்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் பழம், பால், கொஞ்சோண்டு குங்குமப்பூ, சும்மா ஒரு இலை விட்டால் போதும். ஸோ சின்னதாக ஒரு சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ போட்டு இறைவனை நல்லா விளக்கேற்றிட்டு அங்கே உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுகிற சித்தர் பெருமான் யாராச்சும் இருந்தாங்கன்னா, வழியாக வழிபடுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அங்கே இருக்கிறதா, உங்கள் குலதெய்வமும் உங்கள் சித்தர் பெருமான் உங்களை காக்கிற தெய்வங்கள் அங்கே இருக்கிறதா நினச்சி ஆவாகனம் நீங்களே பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அவர் ஆவாகனம் பண்ணி மனதார அங்கே இருக்கிறதா நினச்சி நீங்கள் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும், நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைவது. என்றைக்குமே வந்து நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு ஆண்டவன்ட்ட போயிட்டு லிஸ்ட்டு போட்டு எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்காம நம்ம வந்து சரணாகதி அடைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாமே நீ பார்த்துக்கம்மா, எல்லாம் உன்னுடைய குழந்தைகள் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சு அமைதியாக உட்காந்து அவங்க அங்கே இருக்கிறதா நினச்சி ஃபீல் பண்ணிட்டு வாங்க. அது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா இந்த குரு கேது தொடர்பு இருக்கும், ஏதோ ரூபத்தில் இருக்குன்னு வச்சுக்கோமே. குரு கேது ஸ்டாரில் இருக்கிறது, குருக்கும் கேதுக்கும் ஒரு பார்வை இருக்கிறது, கேது குரு ஒன்றா இருக்கிறது, இதெல்லாமே ஒரு குரு கேது தொடர்பு. இது வந்து எப்படி வெளிப்படும்னா, காலகாலமாக எத்தனையோ காலகாலமாக பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கடன் வந்துகிட்டே இருக்குங்க, பிறந்ததுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப உடம்பு படுத்தி எடுக்குதுங்க, பிறந்ததுலேருந்தே வந்து எனக்கு கடன் இல்லாமல் இருந்ததே கிடையாதுங்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. இன்றைக்கி வந்து சித்தர் சமாதிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் இருக்குது, நிறைய பேர் வந்து தங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எனக்கு வழியே தெரியலைங்க, நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என் வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கிறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செய்து பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிக்கு போய் உட்காருங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இந்த மாதிரி தான் ரொம்ப நாட்களாக அவர் வந்து ரொம்ப சைக்கிளில் போயிட்டு இருந்தார்னு வச்சுப்போமே, ரொம்ப சைக்கிளில் போயிட்டு ரொம்ப கடைநிலை ஊழியர். அவர் மிஞ்சி போனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-600 ரூபா சம்பளத்தில் வேலை பார்த்துருந்தவர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தார். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவர் என்ன பண்ணுவார்னா பாம்பன் சுவாமிகள் கோயிலில் போய்ட்டு படுத்து தூங்கிடுவார். ஸோ படுத்து தூங்கிட்டு அங்கேயே தூங்கி பௌர்ணமிக்கு அதுக்கப்புறம் காலைல எழுந்து வருவார். ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல வேலையில் அமர்ந்து அதுக்கப்புறம் அவர் லைஃப் டோட்டலாக மாறி இன்றைக்கி வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் ஆயிடுச்சு அவருக்கு. பட் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார். காரணம் என்னென்னா அந்த அருள், அவர் வந்து எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி. என்னென்னா நிறைய பேர் வந்து சும்மா ஒரு வாட்டி 2 வாட்டி போயிட்டு எனக்கு அது அல்ல இதாலன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்டே வந்து தர்க்கம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தெல்லாம் வந்து பார்த்தா எனக்கு சாமி ஒன்றும் செய்யலைங்க, அந்த சாமிக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்ணுறவனாக இருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட வந்து சரணாகதி தாங்க. இறைவனுக்கு மீறி என்னங்க இருக்குது? நாளைக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் நமக்கு தெரியுமா? தெரிய போகிறதில்ல. நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? எதுவுமே தெரிய போகிறதில்ல. ஸோ சரணாகதி அடைஞ்சு பாருங்களேன், எல்லாமே நீதாம்மா நீ பார்த்துக்கமான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கர்மிக்கு காலகாலமாக உங்களுக்கு தொடர்கிற கர்மாக்கள், காலகாலமாக உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனைகள், உடல் உபாதைகள் போகணுன்னா போயிட்டு இறைவனை, அதுவும் ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு 15 அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. உங்கள் லைஃப் டோட்டலாக மாறும். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி நிறைய பேருக்கு மாறி இருக்குது. கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்கள். வர பௌர்ணமி 29ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. மறக்காமல் போயிட்டு உட்காந்து பாருங்கள். அது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் போய் தான் பாருங்கள். பௌர்ணமி ஒரு சித்தர் சமாதி போய்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காருவோமே, உட்காந்து வழிபட்டு பாருங்கள். அதே சித்தரை டெய்லி நினச்சி பாருங்கள். நான் சொன்னால் வீட்லேயும் வந்து நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். லைஃப் வந்து எந்த மாதிரி மாறுதுங்கிறது நீங்களே சொல்லுவீங்க சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.